ரவுடிங்க பொறுக்கிங்க ரொம்ப தொல்லை. சாப்பாடையும் வாங்கிக்கோனா கத்தி கட்டி காசும் கேட்பானுங்க. இப்போ போலீஸ் வருவாங்க, என் மாப்பிள்ள அக்காவுக்கு 2 பிரியாணி, அவங்க ஒய்ஃபையும் அக்காவும் அக்காவுக்கு 2 பிரியாணி கட்டுறான் பாரு மாப்பிள்ள அப்படி ஒரு அன்பா கூப்பிடுறாரான். நம்மள கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் முறைச்சப்போ ஒரு அரவழுவோம். என்னடா முறைச்சிக்கிட்டே கொடுக்குற, சாப்பிட்றியா உள்ள டே அப்படின்னு வர மிரட்டுவான். ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் கடை வைக்கும் போது 1997, 6, 91 அந்த போராட்டம் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு சிறு வயசுலேயே சாப்பாட்டு பிரச்சனை. 5 வயசுலேயும் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கிடையாது. மாட்டு சந்தையில் தண்ணி வைக்கணும். அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, அது காமராஜர் ஐயா அவர்களுடைய பள்ளிக்கூடத்து சோறுக்காகவே நான் பழம் எடுத்து போட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நேரத்திலே போய் எடுத்து போடுவோம். இந்த கஷ்டத்தை சின்னதுலேயும் சந்திச்சு வச்சு எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு. காசு எங்கள் இன்ட்ரோல் விடுவாங்க. இன்ட்ரோல் விடும்போது அனாச்சி பழம் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும். அனாச்சி பழம் சீவுவாங்க. என்கிட்ட காசு இருக்காது, எல்லாரும் பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. நான் அந்த தோல் எடுத்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத சாப்பிடுவேன் ஸ்கூல் படிக்கும்போது. அது ஈஸியாக ஆளுமை. அது கஷ்டம். இப்போ நினச்சா அது நமக்கு கஷ்டமாக தெரியும். எனக்கு அந்த நேரத்தில் பெரிய புத்திசாலியாக இருக்கணும்டா, நம்ம அவன் காசு போட்டு சாப்பிட்றோம், நம்ம ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் தான் என் மைண்டு தோணும். அது கஷ்டம்னு தோணாது. அடுத்து அந்த கோணப்புளியாங்காய் அது ஈஸியாக பறிச்சுக்கலாம். மாங்காயெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி இப்போ மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப தோட்டத்துக்கு காசு போட்டும் கிடையாது. மாங்காய் அடிப்பானுங்க. இந்த கோணப்புளியாங்காய் இருக்குல்ல, அது பறிக்கலாம். அது காக்கா தின்னுட்டு மீதி ஒரு கொட்டை கீழே போட்டுருக்கும். போய் பார்த்தா செடிக்குள்ளே கிடக்கும். தேடி பிடிச்சி பொறுக்கி சாப்பிடுவேன். இதெல்லாம் திறமையாக நினச்சிக்கிட்டேன் நான், கஷ்டமாக நினைக்கல. அந்த 4வது படிக்கும்போது காலையில் வேப்பங்கொட்டை பொறிக்கிட்டு வந்துடுவோம். 8 மணி சங்கு ஊதுறதுக்கு முன்னாடி பொறிக்க வச்சுட்டு போவோம். 4 மணிக்கு சாயந்தரம் வந்தால் டவுசரை கழட்டி வாங்கிக்குவாங்க, அழுகாயிடும். கோமணத்தை கொடுத்துருவாங்க. போய் சாணி பொறிக்கிட்டு வந்து அடை தட்டி வச்சு சந்தையில் கொண்டு போய் புதன்கிழமையானா ஈவினிங் விற்கணும். அப்புறம் விறகு பொறுக்கி விற்கணும். அந்த காலத்தில் விறகு ரொம்ப, அந்த விறகு எப்படின்னா, நீங்கள் சந்தையில் ஒரு நிற்பார், அந்த ஓனர் வாங்குறவர், அவர் வீடு எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் போட்டால் தான் காசு தருவார். பெண்கள் வந்து புல் விற்பாங்க. மாட்டுக்கு புல் எடுத்துகிட்டு வந்து வயல் வரப்பில் அதேமாதிரி தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் போடும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு, இந்த கஷ்டம் தான் வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரியல. இப்படி தான் பிறந்த மனிதன் இருப்பான்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டேன். ஆமாம், அதுலேயும் பிறந்துட்டோம். நமக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு இருந்தால் தானே தெரியும். சோறு ஐயோ இப்போ கிடைக்கலையே, நமக்கு சோறு பிறக்கும் போதே கிடைக்கல, அப்புறம் எப்படி அது கஷ்டம்னு தெரியும் நமக்கு. அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, நான் நெருப்பாட்டி நீந்தவன் நல்ல நெருப்பில் குளித்தவன் சொல்லுவாங்க. அப்படி தான் என் வாழ்க்கை. அந்த கஷ்டத்துலேயே பிறந்துட்டேன் நான். பிறக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கர்ணன் உள்ளே தர்மத்தை அவங்க தாய் கருவறையிலேயே படிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் வாழ்க்கையும் அந்த கஷ்டத்துலேயே இருந்த வாசி. எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. எங்கள் மெட்ராஸ் போனால் பொழைச்சி வேண்டாம்பாங்க. ஓ, மெட்ராஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ உள்ளூரில் டீ கிளாஸ் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இந்த மெட்ராஸையே நினச்சிட்டு இருப்பேன். உனக்கு வாய் அப்போவே ஜனாதிபதி பற்றி பேசுவேன். எதை படித்தாலும் அது அப்ரோச் ஆகிக்கும்.